வெல்கம் டு மோஹேஷ் டாக்ஸ் யூடியூப் சேனல். இங்கே ரியல் பீப்புள் ரியல் ஸ்டோரிஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் வந்து லக்ரம் சார் வந்திருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் லைக் உங்கள் ஸ்கில் செட்டே எல்லாமே அதிகமாக இருக்கே. நீங்கள் ஒரு லிரிசிஸ்ட், சிங்கர், அது இல்லாமல் ஏடி கூட எல்லா கலையிலையும் நீங்கள் இருக்கீங்களே. நீங்கள் இப்போ வந்து ஒரு மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் யாருன்னா ஃபஸ்ட்டு நான் நீங்கள் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நான் வந்து என்னை சொல்லுவேன்னா கவிஞர் லகரம் தான் சொல்லிக்குவேன். ஏன்னா என்னுடைய முதல் படைப்பாக வெளியே வந்தது மக்கள்கிட்ட அங்கீகாரம் பெற்றது வந்து கவிதை தான். கவிதை எழுதி என்னுடைய கவிதை தான் மக்களை கொண்டு போய் சேர்ந்தது. அப்புறம் நான் கல்லூரி படிக்கும் பொழுது எங்கள் அந்த நோட்டீஸ் போட்டிருக்கு இல்லையா, அறிவிப்பு பலகை இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த இடத்துல என்னுடைய கவிதை வந்து என்னுடைய கல்லூரி முதல்வர் தஞ்சை ஆர் நடராஜன் சொல்லிட்டு ஸ்கூல் டைம்லேருந்து இல்லை கல்லூரியில் காலேஜ் அங்கே வந்து அந்த கல்லூரி முதல்வர் வந்து எனக்கு அந்த இது வாய்ப்பு கொடுத்தாரு. தினமும் ஒரு கவிதை எழுதி போடுவாங்க. ஓகே, அப்படிதான் வந்தது என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து காலேஜில் ஸ்கூல்ல இருந்து தான் நான் கவிதைகள் எழுதிட்டு இருந்தேன். அங்கீகாரமா கிடைச்சது எனக்கான இது வந்தது வந்து இடம் கிடைச்சது வந்து காலேஜில் கிடைச்சது. நீங்கள் ரீசெண்டாக குறும்பா புக்கு எழுதியிருக்கீங்கல்ல, அதில் நீங்கள் நிறைய இன்ஸ்பிரேஷனாக அந்த லெட்டர்ஸ் கூட நீங்கள் தமிழில் எழுதியிருக்கீங்க. 1 2 3 எழுதாமல் தமிழில் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி, அந்த புக்கை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு? என்னுடைய கவிதை அறிவுகளை வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வந்து தான் நான் வந்து கவிதை எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் கவிஞராகி அதுக்கான வாய்ப்பு. ஆமாம், அப்படி உருவாகி வந்தது. இப்போது இந்த கவிதை எழுத ஆரம்பித்ததெல்லாம் சரி எழுதிட்டோம், என்ன பண்ணலான்னு அடுத்து யோசிக்கும் போது என்ன ஆகுனா புத்தகமாக போடலாம் அப்படின்னு அடுத்த யோசனை உருவாகும். இப்போ இந்த அடுத்த யோசனை புத்தகமாக போடலான்ற யோசனை வரும்போது அது புத்தகமானால் என்ன மாதிரி பண்ணுறது, யார்கிட்ட போய் பார்க்குறது என்னன்னு தெரியல. இப்படியே நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது இப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு 9.5 ஆண்டுகளாக வந்துட்டு அந்த புத்தகத்தை வந்து வெளியிட முடியாமல் சில நண்பர்கள்ட்ட போகிறது, சிறு ஒரு சிறப்பு விருந்தினர்கள் அவங்களை எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியாது, ஒரு பிரபலங்கள்கிட்ட போய் அணிந்துரை வாழ்த்துறை வாங்க தெரியாமல் அப்படி தடுமாறிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் இசையமைப்பாளர் தாஜ்னூர் அவர்கள் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. அவர் வந்து ஆமாம், அவர் ஏஆர் ரஹ்மான்ட்ட வேலை இருந்தவங்க. அவர் வம்சம் படத்துக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி, ஞானக்கிருக்கன் போன்ற படங்களுக்கு இசையமைச்சவர். நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸ் பேப்பரில் கூட ஒரு இதில் வந்திருக்கீங்க. அது கூட சாதாரண மூவி இல்லை, லைக் தெலுங்கு ஃபேன்ஸோட சில தமிழ் ஃபேன்ஸ் கூட க்ரேஸாக இருப்பாங்க அந்த மூவிக்கு. அதுக்கு வந்து லைக் நார்மலாக இப்போ வந்து நம்ம தெலுங்கு டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2 லாங்குவேஜும் உள்ளே புரிஞ்சு அது சுத்த தமிழ் வார்த்தைகளை எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் பண்ணி எல்லா சாங்ஸுக்கோ ப்ளஸ் ஒரு சாங் நீங்களே பாடியிருக்கீங்க. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நிறைய நடுமறை முராரின்றது தான் அது தெலுங்கு படம். அது வந்து அமேசான் பிரைமில் இருக்குது. அது பொங்கல் அப்போ வெளியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெலுங்குல ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வெளியானது இப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி அமேசான் பிரைமில் 5 மொழிகளில் வந்தது. அதில் தமிழ் மொழிகளுக்கு பண்ணும்போது நான் பண்ணியிருந்தேன், எழுதியிருந்தேன். என்னன்னா எனக்கு தெலுங்கு சுத்தமாக தெரியாது. ஓகே, ஆனால் நான் தமிழ் பாட்டு கேட்டேனே, தெலுங்கு ஃப்ரெண்டு மீனிங் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆமாம், அது எப்படின்னா இப்போ உங்களுக்கு தெலுங்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து அங்கே ஆள் இருப்பாங்க, அவங்க கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வரிகளுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லுவாங்க. ஒன்று. இன்னொன்று, நம்ம பொதுவாக ஒரு பாட்டு எழுதும் போது பாடலாசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா இதாங்க கதை, இந்த கதைக்கு நீங்கள் எழுதி கொடுங்க. இந்த கதை சொன்னாலும் நீங்கள் அந்த லிப் சிங்க்லாம் மேட்ச் ஆனது ரொம்ப கஷ்டமாச்சு. அதுக்கு தான் நம்ம வந்து இயக்குனர் பாக்யராஜ் எடுத்த பயிற்சி உதவி பண்ணுச்சு. 2 மணி வரைக்கும் எழுத ப்ராக்டிஸ் வந்து இப்போ கரெக்டாக. ஆமாம், அப்போது அவங்க அந்த அர்த்தங்களை சொல்லிடுவாங்க. தனனா 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 அப்படிங்கும்போது ஏன் தான் பிறந்தோன்னு அப்படி மாதிரி. அப்போ அந்த கதையில் வந்துட்டு இவன் வந்து இந்த மாதிரி இருக்கான், 2 பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டான், 2 பொண்ணை லவ் பண்ணி மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சூழல்னு ஏன் தான் பிறந்தோன்னு நினைக்க அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் அப்படி மாட்டிக்கிட்டேன், 2 பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டேன், ஏன் தான் பிறந்துட்டேன்னு உங்களோட எதுவும் பெருசா நடக்காதுன்னு நான் லேசா தானே நினைச்சு புட்டேன், 2 பொண்ணு நடுவில் நாகப்பட்ட பாட பாசுன்னா என்னோட வேதனையா என்னோட மனநிலையா மாற்றிக்கிட்டேன். அந்த மாதிரி அது உங்களோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பற்றி எங்களுக்கு தெரியும். அதில் ஒரு மீனிங் சொல்லியிருக்கீங்க, அதில் யார் நடிச்சிருக்காங்க கூட தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து ஃபேமஸான ஹாட்ஸ்டார் சீரீஸில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க பல சீரியல் நிறைய இதில் நடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றி அவங்கள யாருன்னு சொல்லு, நீங்கள் அவங்க சொல்லி என்ன எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்க?
என்னுடைய நண்பர் ஒருத்தர் சந்தோஷ்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவர் மூலமா தான் எனக்கு அந்த குறும்படம் எடுக்க வாய்ப்பு வந்தது. அவர் மூலமா அந்த இன்னொருத்தவங்க ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாங்க. அந்த தயாரிப்பாளர் மூலமா தான் அந்த குறும்படம் எடுக்கப்பட்டது. அது என்ன நோக்கத்துல நாங்க எடுத்தோம் அப்படின்னா, அந்த குறும்படம் வந்துட்டு ஒரு பெண்ணினுடைய காதல் தோல்வி எப்படி இருக்குன்ற ஒரு மையம் தான் அதோடைய. அந்த காதல் தோல்வி அவங்க என்னென்ன பண்றாங்க யோசிக்கிறாங்க. அந்த காதல் தோல்விக்கு ஒரு காரணம் வேணும். அது காரணம் என்னன்றது அது உண்மை கதை. அது நான் எடுத்தது வந்து உண்மை கதை, கனடாவில் உண்மையா நடந்த கதை. அதை ஒரு நண்பர் சொன்னாங்க. அந்த கதையை நாங்க வந்து அவங்க ஒரு வரியா சொன்னாங்களே தவிர மற்றபடி நாங்களா அதை திரைக்கதை பண்ணி வசனம் பண்ணி நானே யோசனை பண்ணி அதை பண்ணி. ஆமா, அதை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு தான் அதில் நான் போட்டிருப்பேன். ஆமா, அதில் வந்து வைஷாலி தனிக்கான்றவங்க நடிச்சிருப்பாங்க. பல தொலைக்காட்சி தொடரில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அவங்க எப்படி எனக்கு பழக்கம்னா, என்னுடைய நண்பன், பள்ளிக்கூட நண்பன், நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது இருந்த நண்பன் வேல்முருகன் சொல்லிட்டு, அவர் வந்துட்டு ஷெட்யூல் டைரக்டராக வந்துட்டு ஜீ தமிழ் நாடகங்கள் இதுலாம் அவர் வேலை பார்த்துட்டு. அவர் மூலமாக அவங்க எனக்கு நண்பராகி அவங்க நடிக்க வைக்கலான்னு பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த ஜெபாஸ்டின் ஆண்டனின்றவர் நடிச்சிருப்பாங்க. ஆண்டனியான அவர் ரொம்ப நல்ல நண்பர். அவர் வந்து தயாரிப்பாளர் பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க அனுப்பிச்சி விட்டாங்க இந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு வேணும்னு. அப்புறம் அவங்கள்ட்ட நான் கதை சொன்னேன். அவங்க 2 பேருக்குமே கதை பிடிச்சிருந்தது. அதனால அவங்க நடிக்கிறேன்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட அப்புறம் அதில் வந்து கேமராமேன் ஒரு தம்பி அபிஷேக்னு ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் நண்பர் தம்பி, அவர் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி, அந்த தம்பியோடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணி இதை நாங்கள் வந்து எடுத்து முடித்தோம். நீங்க அப்ப எடுத்த படம் தான் இப்போ செலக்ஷன் போலீஸ் இருக்கிறதுல வந்து கலக்கிட்டு இருக்காரு ஒரு கலை. அவருக்குன்னு ஒரு சில கேர்ள்ஸ் ஃபேன் பேஸே இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஆமா ஆமா, அவர் அன்னைக்கே நான் நீங்க அவர் என்னோட ஹீரோ. அன்னைக்கே உங்களை ஃபர்ஸ்ட் படத்துல ஹீரோவா போட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ல கூட கட்டாயம். சரி, இது இல்லாம இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ல. இப்பெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், இது எடுக்கணும்னு ஒரு ஆர்வத்துல ஏதோ எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. அப்போ ஆனா அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து எந்த இன்டர்நெட்டும் இல்லை, குரோமும் இல்லை, நமக்கு எப்படி எடுக்கணும் எதுவுமே தெரியாது. ஸோ அது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராசஸ். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ ஃபியூச்சருக்கு வந்து இந்த டிஃபிகல்ட்டில் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் பண்ணும்போது யூடியூப் இருந்தது, வலைவலி இருந்தது. ஆனால் நான் என்னன்னா ஒரு கதை எடுக்கிறோம் வைக்கிறோன்றது இருக்கு இல்லையா, நான் எப்படி கற்றுக்கிட்டேன்றதை நான் சொல்கிறேன். ஒரு படத்தை பற்றி இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, இந்த படத்தை நான் இப்படி எடுத்தேன், இந்த நடிக்கும்போது நடிகர்கள் பேசுகிற பேட்டி கொடுப்பாங்க இல்லையா, அவங்களோட இன்டர்வியூலாம் நான் நிறைய பார்ப்பேன். அவங்க பார்க்கும்போது அவங்க கதை சொல்லுவாங்க. இந்த படம் நான் எடுக்கும்போது இப்படி இருந்தேன், இந்த காட்சி எடுக்கும்போது அப்படி நடந்துருச்சு, இதை நான் இப்படி மாற்றி எடுத்தேன், எழுதும்போது இது கிடையாது, அங்கே இப்படி நடந்துச்சு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு என்னன்னா அந்த மேக்கிங் வீடியோன்னு சொல்லிட்டு படம் அந்த லாஸ்ட் கடைசியா நாங்க வந்து ஆமா, இவர் இருக்காரு, அவர் வெங்கட் பிரபு. ஆமா, அவருடைய படங்கள்ல அது கட்டாயம் கன்ஃபார்ம் இருக்கும். நீங்க தியேட்டர் கூட நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இப்போ வர வெங்கட் பிரபு கூட அந்த பேர்லாம் முடியல வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. எங்க நம்ம அது ஏதாவது என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துனே இப்ப கூட அந்த கிரேஸ் இருக்கு. அந்த இதெல்லாம் நான் பார்த்து தான் படம் எடுக்கவே கற்றுக்கிட்டேன். ஓ, இப்படிலாம் பண்ணுவாங்க போல இருக்கு, இப்படிதான் நடக்கும் போல இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன புரிதல் இருந்தது. அப்புறம் அந்த ஒளிப்பதிவாளர் தம்பி, கேமராமேன் சொன்னாங்க அபிஷேக், அந்த தம்பிக்கிட்ட பேசும்போது அண்ணன் நம்ம இது இப்படி எடுக்கலானே அப்படி எடுக்கலான்னு சொல்லி அப்படி எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியாக எடுத்தது தான். நான் அந்த குறும்படம் வந்து ஒரு 10 நிமிஷம் படம். அது நான் நடிகர்கள்ட்ட சொல்லும்போது அண்ணன் 4 மணி நேரத்தில் நான் எடுத்து முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன பார்த்து சொல்றீங்க, எடுத்துருவீங்களான்னு? இல்லை எடுத்துருவாங்க, 4 மணி நேரத்தில் எடுத்துருவாங்க அப்படின்ட்டேன். அது 4.5 மணி நேரம் ஆச்சு. என்னன்னா அந்த கேமரா லென்ஸு கழட்டி மாட்டுறது அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் நேரம் ஆயிடுச்சே தவிர மற்றபடி நான் தீர்மானித்தேன் எழுதும்போதே இந்த காட்சியை இத்தனை நிமிஷம், இந்த வசனம் இத்தனை நிமிஷம், இந்த காட்சிக்கு இது முகபாவனை, இது இருக்கணும், இது இருக்கக்கூடாது, இது க்ளோஸ் ஒய்டு, இதுதான் வேணும் வேணான்றதை நான் மண்டையில் ஓட்டிட்டேன் கதையை. எனக்கு அந்த காட்சி தாள் இல்லாமலே நான் ஒப்பிப்பேன். கிட்டத்தட்ட நீங்களே எடுத்துட்டீங்க, ஆக்டர்ஸ் எடுத்துட்டீங்க, அது ஜஸ்ட் திருப்பி கேமரால எடுக்கிறீங்க. இப்போ நம்ம தேர்வுக்கு படிக்க போறோம்ல, எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு கடகடன்னு எழுதுவோம்ல, 2 மணி நேரத்துல எழுதணும், 3 மணி நேரத்துல எழுதி முடிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து எழுதின கதையை நாமே மனப்பாடம் பண்ணிட்டு இது என்னன்னு போயிட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் வரும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அது நான் கற்றுக்கிட்டது. ஆமாம், புதுசாக உள்ளவங்களுக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வராங்க.
அது அவங்கவுங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். அது என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க படம் எடுக்க போகும்போது அதை சொல்லுங்க. நம்ம நிறையா வந்து கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு மூடு சேஞ்சுக்கோசம் ஒரு ஃபன் செக்மெண்ட் வச்சிடலாம். சரி. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிளைண்ட் ரேங்கிங். நீங்கள் வந்து 2 AM வரைக்கும் கிளாஸ் நடத்துகிறாருல பாகிராஜ் சார், அவரோட படத்தோட லிஸ்ட்டு நாங்கள் 10 மூவிஸ் சொல்லுவோம். பண்ணுன்ற கேட்டுட்டு சொல்லுங்க, நம்மளும் ஓடணும்ல. அவர் பேர் சொன்னாது மாட்டிக்குவோம்ப்பா. நான் ஒரு மூவி சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் எத்தனாவது பொசிஷன் கொடுக்குறேன்னு சொல்லணும். ஒரு பொசிஷனுக்கு ஒரு மூவி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் படம் எங்க சின்ன ராசா. எங்க சின்ன ராசா ஒரு 3 இது வேணாம்னு தோணுது. சும்மா ஒரு 3 3rd வச்சுக்கலாம். ஓகே, சார் கோச்சுக்க மாட்டாரு ஐயா. வேட்டியம் அடிச்சட்டு 10வது இடத்த வச்சுக்குவோம். 10th. சூழல்தா சித்திரங்கள். ஆமாம், அது அவருடைய முதல் படம். அது சூழலா சித்திரங்கள். அது முதல் இடத்துல இருக்கட்டும். 1 இருக்கட்டும். அதாவது ஒரு கை ஓசை ஒரு 5வது இடமா வச்சுக்கலாம். சின்ன வீடு. சின்ன வீடு ஒரு 6வது இடமா வச்சுக்கலாம். தீயும் வரை காத்திரு 8வது இடமா வச்சுக்கலாம். 8வது இடம். ஓகே, அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்கள்லாம் 2வது இடம். இது நம்ம ஆளு. இது நம்ம ஆளு 9வது இடம் வச்சுக்கலாம். 9வது இடம். முந்தானி முடிச்சு. முந்தானி முடிச்சதான் முதல் இடத்துக்கு வர வேண்டியது. ஏன்னா நம்ம சூரியலா சித்திரம் சொல்லிட்டோம். முந்தானி முடிச்சு 4வது இடமா வச்சுக்கலாம். தாவணி கனவுகள். தாவணி கனவுக்கு 7 வச்சுக்கலாம். தாவணி கனவுகள் 7 வச்சுட்டீங்க. நாங்கள் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பிளைண்ட் ரேங்கிங். இதில் வந்து இப்போது நிறையா யங் ஆக்டர்ஸ், ஃப்ரெஷ் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 10 கொடுக்கணும். சூர்யா சேதுபதி, விஜய் சேதுபதியோட சன். இப்போ தான் நடிக்க வந்துருக்காரு, அதனால 10வது இடத்த கொடுத்துடலாம். அபிஷன் ஜீவித் ஒரு 9 கொடுத்துருவோம். 9. கென் கருணாஸ் அவருக்கு முதல் இடம் கொடுத்துடலாம். நல்ல இடம் கொடுத்துடலாம். நல்ல நடிகர் அவர். அடுத்தது வசந்த் ரவி ஒரு 5வது இடமா கொடுத்துருவோம். கிஷன் தாஸ் அவருக்கு ஒரு 4வது இடம் கொடுத்துடலாம். கவின் 2வது இடம் கொடுத்துருவோம். மணிகண்டன் இப்போ 3வது கொடுத்துடலாம் அண்ணனுக்கு. மணிகண்டன் மாட்டாரு அண்ணன் கொடுத்துக்காதீங்கண்ணே. அசோக் செல்வன் 7. துருவ் விக்ரம் 6. 6வது இடம். பிரதீப் ரங்கநாதன் 8 தான் இல்லை. பிளைண்ட் ரேங்க்ல இப்போ 3வது ரவுண்ட். ரஜினி சார் vs கமல் சார். நான் ரஜினி சாரோட மூவி அப்புறம் கமல் சாரோட மூவி சொல்லுவேன். அது ரெண்டுத்துல நீங்கள் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்லணும். முள்ளும் மலருமா இல்லை 3ஆம் பிறையா? 3ஆம் பிறை. ஆனால் ரெண்டுமே நல்ல படமாச்சே. பாஷாவா இல்லை தேவர் மகனா? தேவர் மகன். தில்லு முல்லா இல்லை அவை சண்முகியா? அவை சண்முகி. அவை சண்முகி கமலோட ஃபேனாக இருப்பீங்க போலே. இந்தியனா இல்லை இந்தியனா? எந்திரன். தளபதியா நாயகனா? நாயகன் தான். ஏன்னா அதோடைய காட்சி அமைப்பு சொல்ல வந்த கதை விதமே வித்தியாசமாக இருக்கும். நாயகன் தான். படையப்பாவா இல்லை தசாவரதமா? தசாவதாரம். ஏன்னா 10 வேடம் போட்டு ஒரு படம்ன்றது ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பண்ணியிருப்பாரு. கூலியா இல்லை தக் லைஃபா? கூலி. கூலி இது அதுவும் ஓரளவு தான். ஆனால் கூலி சொல்லி. கூலியில் பெட்டரா? டெய்லரா இல்லை விக்ரமா? விக்ரம் தான். விக்ரம். ஆமாம். சிவாஜியா இல்லை வேட்டையாடு விளையாடா? வேட்டையாடு. சந்திரமுகியா இல்லை வசூல் ராஜா MBBS-ஆ? வசூல் ராஜா MBBS. ஏன்னா அதில் ஒரு கதை வித்தியாசமாக சொல்லியிருந்துருக்கு. இப்போ சேனலுக்கு வந்து நீங்கள் இப்போ ஏதாவது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் இது வரைக்கும் எதுவும் சஸ்பெண்ட் யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் ஏதாவது ரிவீல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்குது. அது இப்போ மிருத்துஞ்சயான்னு ஒரு தெலுங்கு படம். அது தமிழில் வருது. அது நெட்ஃப்ளிக்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. தமிழ் வரப்போகுது. அதுவும் தெலுங்கு தமிழில் வருது. தமிழ் வெர்ஷன் வந்து நான் எழுதியிருக்கேன். பாட்டு அதில் வர பாடல்கள் எழுதியிருக்கேன். ஆமாம், அதில் மிருத்துஞ்சயான்ற படம் அது வெளியாக போகுது. அது நெட்ஃப்ளிக்ஸில் வாங்கலாம், பார்க்கலாம். ஓகே. எங்கள் சேனல்லேருந்து நீங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா போய் ட்ரான்ஸ்லேட்டர் அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் ஆண்டனி கூட ஒர்க் பண்ணி நாங்களும் உங்களோட பெரிய படத்தில் மியூசிக் டன் பை லகரம் சார்னு பார்க்கணுன்னு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் எங்கள் ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டாக வந்ததுக்கு சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அதில் வந்து என்னையை நீங்கள் கூப்பிட்டு இவ்வளோ தூரம் பேசுனதுக்கே ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்.